நீங்க அடையணும்னு நினைக்கக்கூடிய சொத்து, அடையணும்னு நினைக்கக்கூடிய பணம், இது எல்லாம் தானா வரும். எப்படி வரும்? ஐடியாவா வரும். ஐடியாவை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆக்டிவிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இறைவன் பொருளாக அப்படியே கொடுக்க மாட்டார், அறிவாக சிந்தனையாக கொடுப்பார். அந்த அறிவு அல்லது சிந்தனை என்பது மனதிலிருந்து எழாது, சித்தத்திலிருந்து எழும். சித்தத்திலிருந்து அந்த ஐடியா வர்றதுனால தப்பா போகவே போகாது. அதுக்கு பேர் என்னன்னா இன்சைட். இன்சைட்னா என்னன்னா இறைவனின் வார்த்தை அல்லது உள்ளுணர்வு என்றார். உள்ளுணர்வையும் மனதினுடைய வார்த்தை எப்படிங்க தனித்தனியா கண்டுபிடிக்கிறது? மனசு ஒன்னவே சொல்லிக்கிட்டே இருக்கும். உள்ளுணர்வு ஒரு டைம் தான் சொல்லும், மேக்சிமம் 2 டைம் சொல்லாது, அதுக்கு மேல சொல்லாது. அதனால அதுக்கு பேர் இறை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வாழும் போதே இந்த இறை உணர்வில் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எப்போது இறை உணர்விற்கு நீங்க வருவீங்க? இறைவனின் பாதையான ஆன்மீகத்துல எப்ப பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வேகம் குறையும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும், மன அமைதி வரும், ஆனந்தம் வரும், ஹாப்பினஸ் வரும், டேக் கேர் பண்ணிப்பீங்க, எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, கர்மாவாலியும் பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க. அப்படி இல்லாட்டினா அடுத்த பிறவி மிகவும் கொடூரமாக இருக்கும். திருமூலர் இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாயின்னு எழுதியிருக்கிற. திருமூலருக்கு மேல நம்ம பெரிய அறிவாளியா? வள்ளலாருக்கு மேல நம்ம பெரிய அறிவாளியா? அப்ப என்ன செய்யணும் இதுக்கப்புறம்? புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். புண்ணிய செயல்களை அதிகமாக செய்யும் போது அந்த புண்ணியத்திற்கு நான் தான் காரணம், என் உழைப்பில் நடந்தது, நான் தான் பண்ணேன், என் ஐடியா, இப்படி எதுக்குமே ஏன், என்னால், என்னை, எனக்கு, இப்படி சுயநலம் சார்ந்து திமுறா பெருமை பீத்திக்கிட்டீங்க, பெருமை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணிய மொத்தமும் உங்களை புடிச்சுக்கும். அந்த புண்ணிய மொத்தமும் எப்போ உங்களை புடிச்சுக்குதோ தெளிவா புரிஞ்சுக்கங்க, அதை அனுபவிப்பதற்காக மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கணும். பாவம் அதிகமா செஞ்சா அடுத்த பிறவி எடுக்கலாம், ஒரு நியாய தர்மம் இருக்கு. சரி, பாவத்தை அனுபவிக்கிறா. புண்ணியம் அதிகமா செஞ்சா நான் ஏன்டா அடுத்த பிறவி எடுக்கணும்? நல்ல ஒரு ராஜாவுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு சுல்தானுக்கு மகனா பிறப்பீங்க, இல்ல பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனா பிறப்பீங்க. ஏன்? அந்த சகல சுகங்களையும் சகல சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்காக பிறப்பீங்க. ஏன்னா அத்தனை புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.